விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி வந்து அவங்க அம்மா கூட வத்தல்லாம் காய போட்டுட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக விஜய் என்ன பண்ணுறாரு, ஒரு பூவை தூக்கி அடிக்கிறாரு. உடனே காவேரி யாருன்னு அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு யோசனை பண்ணிட்டு அப்படியே இருக்காங்க. மறுபடியும் அடிக்கிறாங்க. ஐயோ! அத்தை மேலே பட்டுச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. பார்த்தா காவேரி இவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, காத்துக்கிட்டே இருக்காரு. உடனே காவேரி வரதை பார்த்து, காவேரி உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்காக நீங்கள் ஏன் வெயிட் பண்ணணும் அப்படின்றாங்க. என்ன காவேரி இப்படி சொன்னால் எப்படி? சும்மா வந்து நீ வீட்டு வேலையை செஞ்சுட்டு இருந்தா அப்புறம் எதுக்காக நான் இங்கே இருக்கேன்? உன்னை பார்க்க தானே, என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறது நியாயமா காவேரி அப்படின்றாரு. அதுக்கு எதுவுமே பேசாமல் போகிறாங்க. என்ன காவேரி எதுவுமே பேச மாட்டியா அப்படின்னோடனே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து சரி காவேரி தான் பேச மாட்டேங்க, பாட்டிக்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படின்றாங்க. அச்சோ வந்துட்டானே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி முடிக்கிறாங்க. அடுத்து வந்து பாட்டிக்கிட்ட வந்து விஜய் வந்து பேசுகிறாரு. என்ன பாட்டி நீங்கள் எனக்கு அந்த வீட்டில் சப்போர்ட் பண்ணுற ஒரே ஆள் நீங்கள் தான், நீங்களும் எனக்கு திரும்பியே பார்க்கலன்னா நான் என்ன பாட்டி பண்ணுறது அப்படின்னு ஒன்று. இங்கே பாரு நீ எதுக்கு வந்திருக்க எனக்கு நல்லாவே தெரியும், என் பேத்தியை கூட்டிகிட்டு போக தானே வந்திருக்கேன். பாட்டி ஐயோ பின்றீங்களே பாட்டி அப்படின்றாரு. எனக்கு நல்லாவே தெரியும், நீ என் பேத்தியை கூட்டிகிட்டு போ, பாவம் அவள் எவ்வளோ கஷ்டப்படுறாதுமா உன்னை பிரிஞ்சு. ஆனால் ஒரு விஷயம், நீ என் பேத்தியை கூட்டிகிட்டு போனாலும் என் பேத்தி கூட மட்டும்தான் இருக்கணும். ஒரு பொண்ணு வந்திருக்காளே அந்த பொண்ணுக்கிட்ட போகவே கூடாது சரியா அப்படின்னோடனே, நான் ஏன் பாட்டி போகிறேன், அந்த பொண்ணு எனக்கு ஃப்ரெண்டு தான் பாட்டி, அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு நான் விட்டுருவேன் அவ்வளோதான், மற்றபடிலாம் எனக்கு காவேரி தான் பாட்டி எல்லாமே. ஏன் பாட்டி இந்த விஷயம் உங்களுக்கு புரியலையா அப்படின்னு. எனக்கு புரியுது, ஆனால் சாரதா புரிஞ்சுக்க மாட்டா, அதனால் முன்னாடி சாரதா முன்னாடி வந்து வந்து நிற்காத, சாரதா இல்லாத போது நானே உனக்கு வந்து சிக்னல் கொடுக்குறேன், அப்போ வந்து காவேரியை பாருன்னோன்னா. ஐயோ பாட்டி எப்படி பாட்டி இப்படிலாம், நீங்கள்லாம் அந்த காலத்தில் பிறக்க வேண்டிய ஆளே இல்லை பாட்டி, இந்த காலத்தில் பிறக்க வேண்டிய ஆள் பாட்டி அப்படின்னோடனே சரி சரி நான் வரேன் சாரதா வந்துடுவா அப்படின்னு சொல்லி ஓடி போகிறாங்க. ஒரு விக்கெட் வந்து நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. அடுத்தது வேறு யார் இருக்கா, மெயினாக வந்து குமரன் இருக்கார். குமரனும் வந்து நம்ம வழிக்கு வர்றதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி கடத்தருக்கு போகிறாங்க. விஜய் பின்னாடியே வராரு. வந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பயமுறுத்துறாரு. காவேரி வந்து ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. சாரி காவேரி, உன்னை வந்து பயமுறுத்தணும்னு நினைக்கல, வேணும்னு செய்யலை, சும்மா தான் அப்படின்றாரு. நான் இதை கேட்கல, எதுக்காக வீட்டில் வந்து நீ தங்கியிருக்கீங்கன்னு கேட்குறேன். என்ன காவேரி தனியமாக இருக்குது, பின்ன உன்னை பார்க்கத்தான் தங்கியிருப்பாங்க, வேறு எதுக்கு, ஏன் இது கூடவா தெரியல, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, தேவையில்லாமல் இங்கே வந்து தங்கிட்டு தொல்லை கொடுக்காதீங்க, எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்கல, யாருக்குமே பிடிக்காமல் போட்டோம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, உனக்கு பிடிச்சிருக்குல்ல நான் வந்தது அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. முதல்ல வீரை விட்டு காலி பண்ணுங்கள், அதெல்லாம் காலி பண்ண முடியாது காவேரி, நீ என்ன சொன்னாலும் நான் காலி பண்ண மாட்டேன், ஏன்னா உன்னை பார்த்துட்டு இருக்கிறதுக்காக மட்டும்தான் நான் இங்கே இருக்கேன், புரியுதா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு காவேரி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. காவேரி ப்ளீஸ் காவேரி என்னை போக சொல்லாத, நான் இங்கே தான் இருப்பேன், உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன், நிஜமும் வந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் காவேரி, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியலடி, நீ என்ன பார்க்காம உங்கள் வீட்டில் இருந்துக்கிற, ஆனால் நீ உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியும், நான் என்ன பண்ணுறது அப்படின்றாரு. அதை கேட்டு காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அப்படியே சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போகிறாங்க. உடனே வந்து என் முன்னாடி சிரிக்கிறனாலும் முன்னாடி அப்படியே சிரிச்சுக்கிட்டு போகிறாளே அது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காவேரி சந்தோஷம் தாங்கும் போது விஜய்க்கு சந்தோஷமாக இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே சேர்ந்து வீட்டில் எல்லாருமே வந்து இந்த மாதிரி இன்றைக்கி எல்லாருமே வந்து டிவி முன்னாடி ஆஜராகிடுங்க, ஏன்னா மாமா வந்து விருது கொடுத்தாங்கள, அதை இன்றைக்கி தான் டிவியில் வந்து ஒளிபரப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடைக்குட்டி வந்து சொல்கிறான். அதை கேட்டு எல்லாருமே வந்து அப்படியே நம்மளதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓடி வந்து உட்காடுறாங்க. விருது கொடுத்துட்ருக்காங்க, அதெல்லாம் வந்து போட்டு காட்டுறாங்க. நம்ம வந்து குமரன் வந்து பேசுனது, அதுக்கப்புறம் வந்து நடித்து காட்டினது, எல்லாருமே உணர்ச்சி வசமாக பேசுனது, அதுக்கப்புறம் விருது கொடுத்து எல்லாத்தையுமே வந்து போட்டு காட்டுறவங்க. கேமராவை பின்னாடி திருப்பி நம்ம விஜயையும் காட்டுறாங்க. விஜய் வந்து ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு. அப்படியே பார்த்துட்டு வந்து அப்படியே கண் கலங்குறாரு. இதை பார்த்து வந்து ஒன்றும் புரியல, எல்லாருக்கும் விஜய் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. இவன் இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் பார்க்குறாங்க. உடனே வந்து அப்படியே ஒன்றும் புரியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு நம்ம குமரனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போகுது. விஜய் வந்திருக்காரு, என்னை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு, ஆனால் ஒளிஞ்சிருந்து பார்த்துருக்காரு, இந்த விஷயம் எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. கங்காவும் வந்து அவரோட கையை பிடிக்கிறாங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசு வருத்தப்படுற குமரனை வந்து கங்கா வந்து தேத்துறாங்க.